சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த கிளாஸ்ல இருந்து சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போறோம். ஏற்கனவே லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல 21 வீடியோ பார்த்துருக்கோம். இந்த சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல எப்படி உட்கார வைக்கிறது அப்படின்னுங்கிறத பார்க்க முன்னாடி லீனியர் சீட்டிங்ல என்ன பார்த்தோங்கிறத ஒரு சம்மரைஸ் பண்ணிக்குவோம். லீனியர் சீட்டிங்ல 2 வகையான அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. லீனியர்ல நார்த் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங் அப்படின்னு 2 வகையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதில் எப்படின்னு அந்த க்ளூ என்ன சொன்னோன்னா அதை மட்டும் உங்களுக்கு இப்போ சொன்னேன். நார்த் ஃபேஸிங் அப்படின்னா இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. இப்போ அதில் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா ஏ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு க்ளூ. நார்த் ஃபேஸிங்னு வரையில லெஃப்ட் ஆஃப் வரையில ஏ உட்கார்ந்து பி உட்காரணும், இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அதுவே ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தா மாத்தி பி உட்கார்ந்து ஏ உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை வச்சுதான் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். நார்த் ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஏ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பினா ஏ உட்கார்ந்து பி உட்காரணும், ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பினா பி உட்கார்ந்து ஏ உட்காரணும். இதுவே சவுத் ஃபேஸிங்கா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரைட்டா இருக்கும், இது வந்து லெஃப்டா இருக்கும் சவுத் ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும். அப்ப சவுத் ஃபேஸிங்னா இப்ப 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா ஏ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி, சவுத்னு சொன்னா லெஃப்ட்டுக்கு மாத்தி எடுத்துக்கணும். அதாவது ஏ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பி உட்கார்ந்து ஏ உட்காரணும். அதுவே ஏ இஸ் டு த ரைட் ஆஃப் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே எடுத்துக்கணும், ஏ உட்கார்ந்து பி உட்கார்ற மாதிரி எடுத்துக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்த க்ளூ. நார்த்ல லெஃப்ட் ஆஃப் அப்படி வரையில ஏ உட்கார்ந்து பி உட்காரணும், ரைட் ஆஃப் வரையில பி உட்கார்ந்து ஏ உட்காரணும். சவுத் ஃபேஸிங் வரையில லெஃப்ட் ஆஃப்னு வரையில மாத்தி எழுதிக்கிங்கன்னு சொன்னேன், பி உட்கார்ந்து ஏ உட்காரணும். ரைட் ஆஃப்னு வரையில அப்படியே எழுதிக்கிங்க, ஏ உட்கார்ந்து பி உட்காரணும். இது வந்து உங்களுக்கு வந்து நான் லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல சொல்லி கொடுத்த க்ளூ. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம உட்கார வச்சு இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்குள்ள இங்க எக்ஸாம்ல டைம் போயிடும். அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளூ வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இந்த க்ளூவே நம்ம மனசுல பதிஞ்சிரும். அதனால இது வந்து லாஜிக் படிதான் நம்ம இந்த க்ளூவை வச்சிருக்கோம், அதனால இது தப்பு கிடையாது. அதே மாதிரி இப்ப சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்லயும் நமக்கு 2 விதமான சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அதாவது ஒண்ணு இப்ப டைனிங் டேபிள்னு வச்சுக்கோங்க. டைனிங் டேபிள் வந்து உங்களுக்கு ஸ்கொயரா இருக்கலாம், இல்ல சர்க்குலரா இருக்கலாம், இல்ல எக்ஸகனலா இருக்கலாம், இல்ல பென்டகனலா இருக்கலாம், இல்ல ரெக்டாங்கிளா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை சுத்தி உட்காருதல், அவ்வளவுதான். அதை சுத்தி உட்காரும் போது இப்ப டைனிங் டேபிள்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் நோக்கி தான் உட்காருவோம், ஒருத்தர் பார்த்து உட்காருவோம். இப்ப நான் இதுல 4 பேர் உட்கார வச்சிருக்கேன், இதுல 6 பேர் உட்கார வைக்கலாம், 8 பேர் உட்கார வைக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் நம்ம உட்கார வைக்கலாம். மொத்தத்துல இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேரு ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர்னு பேரு, ஒருத்தர் நோக்கி. அதனாலதான் உள்ள ஆரோ போட்டிருக்கோம், சென்டரை நோக்கி. எல்லாரும் சென்டரை நோக்கி உட்கார்றது. அதாவது நார்மலா நம்ம எப்படி உட்காருவோமோ அப்படி நீங்க உட்கார்ந்து பாருங்க. உங்களுடைய ரைட் இங்க இருக்கும், லெஃப்ட் இங்க இருக்கும். இங்க உட்கார்ந்து இருந்தோம்னா இப்படி ரைட் ஹேண்ட் நமக்கு இங்க இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்களா உட்கார்ந்து இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் எங்க இருந்திருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் எங்க இருந்திருக்கும். அப்ப இப்படி இருக்கும்போது ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு இருக்கும். இதுதான் ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர். இப்ப அதுல வந்து ஏ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா பி இங்க இருக்கார், பியோட லெஃப்ட் பக்கம் ஏ, பியோட லெஃப்ட் பக்கம் இது, பியோட ரைட் பக்கம் இது. இதுதான் பின்னு வச்சுக்கோ. நம்ம வந்து எப்போ ஏதாவது ஒரு பொசிஷனை ஒருத்தருக்கு ஒதுக்கிக்கலாம், தப்பு கிடையாது. எந்த பொசிஷன் இங்கேயும் நம்மளுடைய சின்ன பியை உட்கார வைக்கலாம், இங்கேயும் பியை உட்கார வைக்கலாம், இங்கேயும் பி. ஒரு ரெஃபரன்ஸா நம்ம எந்த பொசிஷன் வேணாலும் ஒருத்தரை உட்கார வச்சுக்கிட்டு அவர்ல இருந்து நம்ம போட்டுக்கலாம். அது ப்ராப்ளம் வரையில உங்களுக்கு எப்படி லீனியர் அரேஞ்ச்மெண்ட் புரிஞ்சோ அது மாதிரி இது புரியும். இப்ப பியை நான் இங்க உட்கார வச்சிருக்கேன், பியுடைய இடதுகை பக்கத்தில் ஏ இருக்கிறார்னு அர்த்தம் இருக்கு. அப்ப பியோட இடதுகை பக்கம் இது, ஏ இங்க இருப்பார். இதுதான் இந்த படம். அப்ப நம்ம வந்து இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் எப்பவுமே பார்க்கணும். அப்ப பி உட்கார்ந்து ஏ உட்கார்றாரு. அப்ப ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர் அப்படின்னா ஏ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி கொடுத்தா பியை உட்கார வச்சு ஏஐ உட்கார வைக்கணும். எல்லா டைரக்ஷனுமே கிளாக் வைஸ் டைரக்ஷன் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், அப்பதான் கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கும். சவுத் மாதிரி இது ஏ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னு சொன்னா மாத்தி எழுதிக்கணும், பியை உட்கார வச்சு அப்புறம் ஏஐ உட்கார வைக்கணும்.
இப்ப A is to the right of B னா B இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதே படத்துல சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும்னா இந்த படத்துல சொல்லியிருக்கேன். அப்ப B உள்நோக்கி உட்கார்ந்து இருக்காருன்னா B யோட வலதுகை பக்கம், B யோட வலதுகை பக்கம் A உட்கார்ந்து இருக்காரு. அப்ப A இங்க இருக்காருன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஒரு டைனிங் டேபிள் அப்படி சுத்தி வரையில A உட்கார்ந்து அடுத்த B உட்கார்ந்து இருப்பார். கிளாக் வைஸா நம்ம சுத்தையில. அப்ப கிளாக் வைஸா பார்க்கும்போது A உட்கார்ந்து B உட்கார்ந்து இருப்பார். அப்ப சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர்னு கொடுத்துட்டு அதுல A is to the left of B ன்னு கொடுத்தா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பார்க்கும்போது B உட்கார்ந்து A உட்கார்ந்து இருப்பாரு. A is to the right of B ன்னு கொடுத்தா A உட்கார வச்சு அதுக்கப்புறம் B உட்கார வைக்கணும். இது ஒரு அரேஞ்ச்மெண்ட். ரெண்டாவது என்னன்னா ஃபேசிங் away from the center. ஒண்ணுமே கொடுக்கலைன்னா எப்படி நார்த் எடுத்துக்கோமோ லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல அது மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர்னு எடுத்துக்கோ. ஏன்னா நார்மலா எப்பவுமே ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல ஒருத்தர் பார்த்துதான் உட்காருவோம். ஒருத்தர் முதுக காட்டிட்டு உட்கார்றதா இது ஃபேசிங் away from the center. இப்படி உட்கார்ந்தா வெளிப்புறமா உட்கார்ந்து பாருங்க. நம்மளுடைய வலதுகை இங்க இருக்கும், இடதுகை இங்க இருக்கும். வெளிப்புறமா உட்கார்ந்து பார்த்தா வலதுகை இங்க இருக்கும், இடதுகை இங்க இருக்கும். அப்படி சுத்தி உட்கார்ந்து பாருங்க, வெளிப்புறமா அப்படி உட்கார்ந்து பாருங்க. அப்ப தெரியும். ஒரு டேபிளை விட்டு வெளிப்புறமா திரும்பி உட்கார்ந்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்க வலதுகை பக்கம் இங்க வரும், இடதுகை பக்கம் இங்க வரும். இங்க இருக்கவருக்கு ரைட் ஹேண்ட் இது, லெஃப்ட் ஹேண்ட் இது, இவருக்கு ரைட் லெஃப்ட். அப்படியே அந்த ரைட் லெஃப்ட் மாறி மாறி வரும். இங்க எப்படி இப்படி வருதோ இதுக்கு ஆப்போசிட்டா வரும். உட்கார்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல A is to the left of B னா இப்ப Bக்கு இடதுகை பக்கம் இதுவா இருக்கும். அப்ப A வந்து இங்க இருப்பார். A is to the right of B னா B யோட வலதுகை பக்கம் இங்க இருக்கும். அப்ப A வந்து இங்க இருப்பார். நம்ம கிளாக் வைஸா தான் எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதா நான் எடுத்திருக்கேன். அதனால A is to the left of B facing away from the centerனா அப்படி எழுதிக்கணும். இது வந்து நார்த் மாதிரி. A is to the right of B னா மாத்தி எழுதிக்கணும் கிளாக் வைஸ்ல. சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்னாலே கிளாக் வைஸ்ல பாருங்க. அது எப்படி உட்கார்ந்துருந்தாலும் நம்ம கிளாக் வைஸ்ல தான் பார்க்க போறோம். ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர்னா லெஃப்ட் ஆஃப்னா மாத்திக்கிங்க, ரைட் ஆஃப்னா அதே எழுதிக்கிங்க. ஃபேசிங் away from the center அப்படின்னா லெஃப்ட் ஆஃப்னா அதே எழுதிக்கிங்க, ரைட் ஆஃப்னா மாத்திக்கிங்க. எப்ப அதே எழுதணும் எப்ப மாத்தி எழுதணுங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து நான் இதை ஒரு டேப்லர் காலமா உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். கோல்டன் ரூல்ஸ் ஃபார் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கோல்டன் ரூல்ஸ் ஃபார் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா, இந்த லெஃப்ட் ரைட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்க கரெக்டாகவும் நீங்க போடுவீங்க. இந்த பஸ்ல சீக்கிரமாவும் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஒவ்வொரு தடவையும் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்து இடதுகை வலதுகை பக்கம் உட்கார வச்சு கன்ஃபியூஸ் ஆயிடாம இமேஜின். இப்போ லீனியர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி உங்களுக்கு இவ்வளவு 20 எக்ஸாம்பிள் போட்டனோ அதே மாதிரி இதுலையும் போட்டுட்டு அப்புறம் ரெண்டையும் கம்பைன் பண்ணியும் போடுவேன். அதனால நீங்க இந்த வீடியோ வரிசையா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். இப்ப கோல்டன் ரூல்ஸை பாருங்க. இது லீனியர் சீட்டிங், சர்க்குலர் சீட்டிங். லீனியர் சீட்டிங்ல 2 டைப், நார்த் ஃபேசிங், சவுத் ஃபேசிங். அது மாதிரி சர்க்குலர் சீட்டிங்ல 2 டைப், ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர், ஃபேசிங் away from சென்டர். இப்ப A is to the left of B அப்படின்னு கொடுத்துட்டா நார்த் ஃபேசிங்னா ஏபின்னே எழுதிக்கணும், சவுத் ஃபேசிங்னா மாத்தி எழுதிக்கணும். ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர்னாலும் மாத்தி எழுதணும், ஃபேசிங் away from சென்டர் அப்படி எழுதிக்கணும். A is to the right of B னா நார்த் ஃபேசிங்க்கு மாத்தி எழுதணும், சவுத் ஃபேசிங்க்கு அப்படி எழுதணும், ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டருக்கு அப்படி எழுதிக்கணும், ஃபேசிங் away from the சென்டருக்கு மாத்தி எழுதிக்கணும். இது ரெண்டும் மாத்தி எழுதணும். நடுவுல உள்ள ரெண்டும் ஒரே மாதிரி வரும். மொத்தத்துல இது 4மே சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்னாவே கிளாக் வைஸ் பார்க்கணும். ஏன்னா நமக்கு அது பார்க்கறது தான் ஈஸி. நம்ம கடிகாரம்லே பார்த்து நம்ம கிளாக் வைஸ் பார்க்கறது நம்ம கண்ணுக்கு பழகி போயிருக்கோம். அதனாலதான் நான் கிளாக் வைஸ் மெத்தட சொல்லி தந்திருக்கேன். இதுல இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நார்த்னா லெஃப்ட் அப்படி எழுதிக்கணும், ரைட்டை திருப்பி எழுதிக்கணும். சவுத்னா லெஃப்டை மாத்தி எழுதணும், ரைட் அப்படி எழுதிக்கணும். ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர்னா லெஃப்டை மாத்தி எழுதணும், ரைட் அப்படி எழுதிக்கணும். ஃபேசிங் away from the சென்டர்னா லெஃப்ட் அப்படி எழுதணும், ரைட்டை மாத்தி எழுதணும். அது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Thank you for watching.